Taste Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும் அனைத்து அரசு பேருந்துகளும் இன்று முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கிளாம்பாக்கத்தில் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பஸ் எங்க இருந்து வருதுமா? மலையனூர்ல. நீங்க யாரு? நீங்க யாரு? இது குறித்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கந்தன். கந்தன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அர்ஷினி. தென் மாவட்டங்களில் இருந்து வரும் அனைத்து பேருந்துகளும் நேரடியாக தாம்பரத்தில் வந்து பயணிகளை ஏற்குவது வழக்கம். குறிப்பாக இன்று நள்ளிரவு முதல் தாம்பரம் வரை வர அனைத்து அரசு பேருந்துகளும் புறநகர் பகுதியான கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்களே ஏற்கப்பட்டது. குறிப்பாக இந்த விழுப்புரம், சேலம், கும்பகோணம், கோட்ட பேருந்துகள் தென் மாவட்டத்திலிருந்து வரும்போது தாம்பரம் வரை இயக்கப்பட்ட வந்த நிலையில தற்போது, அதாவது நள்ளிரவு 12 மணி அளவில் அனைத்து பேருந்துகளும் வண்டலூர் உயிரியல் பூங்கா வழியாக திருப்பப்பட்டு நேரடியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இதனால் அந்த தென் மாவட்டங்களில் வரும் அனைவரும் கிளாம்பாக்கத்தில் இறங்கி வண்ணம் உள்ளனர். ஏற்கனவே அவர்கள் தாம்பரம் வரை சென்ற நிலையில் தற்போது கிளாம்பாக்கத்தில் இறக்கி விட்டதால் அந்த பயணிகள் வந்து தற்போது வந்து அந்த அரசு பேருந்துகளுடன் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக அவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து மாநகர பேருந்துகள் மூலம் தங்கள் பகுதிகளுக்கு தற்போது செல்ல வேண்டிய நிலை இருப்பது. குறிப்பாக ஏற்கனவே இந்த திண்டிவனம் போன்ற பகுதிகளில் தாம்பரம் வந்தால் இங்கிருந்து மாநகர பேருந்துகள் மூலம் தங்கள் பகுதிகளுக்கு செல்வது வழக்கம். ஆனால் தற்போது கிளாம்பாக்கத்தில் இறக்கிவிடுதல் அங்கிருந்து நடந்து சென்று மீண்டும் மாநகர பேருந்துகளில் ஏறி அவர்களுக்கு தேவையான இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதால் இந்த கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் இன்று நள்ளிரவு முதல் அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் வரை செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கந்தன். Taste the Daily.